Good morning students. Welcome to Max and Anil class. So நம்ம last week என்ன பார்த்தோம்? Solving simple linear equation. What is meant by linear equation? Linear equation என்ன அப்படின்றத நம்ம last week பார்த்தோம். So அதுல இருந்து சில example sums எல்லாம் நம்ம போட்டு பார்த்தோம். So திரும்பவும் ஒரு தடவை நான் இந்த linear equation என்னன்றதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சரிங்களா? So students, linear equation in one variable. First of all, linear equation என்னன்னா ஒரு ஈக்குவேஷன்ல இருக்கிற அந்த வேரியபிளினுடைய பவர் வந்து எக்ஸாக்ட்டா 1 இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது linear equation சொல்லலாம். அந்த linear equationல ஒரு வேரியபிள் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வேரியபிள்ஸ் இருக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க x + 5 is equal to 10. x + 5 equal to 10. So இதுல எத்தனை வேரியபிள் இருக்கு? ஒரே ஒரு வேரியபிள் இருக்கு. அதனால இத என்ன சொல்லலாம்? linear equation in one variable. சரிங்களா? இப்ப linear equation in two variable x + y equal to 10. x plus y equal to 10. இப்போ இதுல எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கு? 1 and 2. So இத என்ன சொல்லலாம்? linear equation in two variables சொல்லலாம். linear equation in two variable. சரிங்களா? இது linear equation in one variable. ஏன்னா இதுல எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கு? ஒரே ஒரு வேரியபிள் இருக்கு. அதனால இது one variable. இதுல ரெண்டு வேரியபிள் இருக்கு. ஒன்னு x இன்னொன்னு y. அதனால இது நம்ம linear equation in two variables சொல்லலாம். சரிங்களா? அதே போல இந்த வேரியபிளினுடைய பவர் என்னன்னு பாருங்க. இந்த வேரியபிளினுடைய பவர் வந்து எக்ஸாக்ட்டா 1. சரிங்களா? அத முதல்ல நம்ம செக் பண்ணணும். அப்படி அந்த வேரியபிளினுடைய பவர் வந்து எக்ஸாக்ட்டா 1 இருந்ததுன்னா அது linear equation. சரிங்களா? இப்போ இதுல எத்தனை வேரியபிள் இருக்கு? ரெண்டு வேரியபிள் இருக்கு. ஒன்னு x இன்னொன்னு y. அதனுடைய பவர் என்னன்னு பாருங்க. x னுடைய பவர் 1, y னுடைய பவர் 1. சரிங்களா? அப்ப அதனால இத என்ன ஈக்குவேஷன் சொல்லலாம்? linear equation சொல்லலாம். இது linear equation in two variable. சரிங்களா? இப்போ நான் ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். ஒன்னு வந்து xy plus 2 equal to 20. இன்னொன்னு வந்து x square plus 1 equal to 25. இப்போ இது ரெண்டுமே linear equation-ஆ? இந்த ரெண்டு ஈக்குவேஷன் linear equation-ஆ? செக் பண்ணலாமா அத? இப்போ பாருங்க xy plus 2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க xy plus 2 equal to 20. இப்போ இதனுடைய பவர் பாருங்க. இதுல எத்தனை வேரியபிள் இருக்கு? ரெண்டு வேரியபிள் இருக்கு. ஆனா அந்த ரெண்டு வேரியபிளும் என்ன ஒரு ஆபரேஷன் இருக்குது? ப்ராடக்ட், அதாவது மல்டிப்ளிகேஷன் இருக்குது. x into y. சரிங்களா? அப்ப இதனுடைய பவர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். இப்போ x னுடைய பவர் 1, y னுடைய பவர் 1. சரிங்களா? அப்ப இந்த மொத்த வேரியபிளுடைய பவர் என்ன? 2. That is 1 plus 1 is 2. அப்ப இது ஒரு linear equation-ஆ? கிடையாது. It is not a linear equation. இது வந்து ஒரு linear equation கிடையாது. சரிங்களா? இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. x square plus 1 equal to 25. இதுல வேரியபிள் x இருக்கு. அதனுடைய பவர் என்ன? 2. நான் என்ன சொல்லிருக்கேன் ஆல்ரெடி? linear equationனா பவர் வந்து என்னவா இருக்கணும்? 1 ன்னு இருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு? பவர் 2. அப்ப அதனால இது வந்து ஒரு linear equation கிடையாது. சரிங்களா? இந்த ஈக்குவேஷன்ல xy இந்த ரெண்டுமே என்னவா இருக்கு? ப்ராடக்ட்ல இருக்கு. அதாவது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா அதனுடைய பவர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இங்க பாருங்க ரெண்டுத்தினுடைய பவர் 1 1. அத ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா வந்து 2 வருது. சோ அதனால இது வந்து ஒரு linear equation கிடையாது. சரிங்களா? இது வந்து x னுடைய பவர் 1 தானே, y னுடைய பவர் 1 தானே, நம்ம இத linear equation சொல்லலாம் அப்படி நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா இது ரெண்டுத்துக்கு நடுவுல என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அதனால இது வந்து linear equation கிடையாது. சரிங்களா? So students, solving simple linear equation ல நம்ம
ஒரு சின்ன வேர்ட் ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வேர்ட் ப்ராப்ளம், a number added to 5 is 25. Then what is the value of the number? ஒரு நம்பர், அந்த நம்பர் என்னன்னு தெரியாது, அந்த நம்பர் கூட 5 ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதான் வேல்யூ 25ன்னு கிடைக்குது. அப்போ அந்த நம்பர் கூட 5 கூட ஆட் பண்ண நம்பரினுடைய வேல்யூ என்ன அப்படின்றத நம்மளுக்கு கேட்குறாங்க. சரிங்களா, பாருங்க சொல்யூஷன். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு நம்பர் என்ன நம்மளுக்கு தெரியாது, அதை நம்ம வேரியபிள்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, தட் இஸ் அன்னோன். அதனால் அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, let a number be x, அந்த நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ கிவன் தட் என்ன கொடுத்துருக்குறாங்க, அந்த நம்பர் கூட 5 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 25 கிடைக்குது. அதை நம்ம இங்கே அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனாக எழுதணும். சரிங்களா, a number added to 5, அதனுடைய அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அது a plus 5. சாரி, நான் a நம்பர் வந்து நான் எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதனால் இது என்ன சொல்லலாம், x plus 5. அந்த x என்ற நம்பர் கூட 5 ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குதான் 25ன்னு கிடைக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு 25. சரிங்களா, இப்போ எனக்கு என்ன தேவை, எக்ஸ் மட்டும் தான் தேவை. அதனால் இந்த ப்ளஸ் 5 என்ன பண்ணுறேன், ஈக்குவலுக்கு ரைட் சைடில் நான் மூவ் பண்ணுறேன். தட் இஸ் டிரான்ஸ்போஸ் மெத்தட். சரிங்களா, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அப்போ ப்ளஸ் 5 வந்து ரைட் சைடில் போனால் என்னவா மாறும், -5 மாறும். ஈக்குவலுக்கு அந்த சைடு போனோம். சரிங்களா, தட் இஸ் 25 minus 5. That is x is equal to 25 minus 5 is 20. சரிங்களா, therefore the value of x is 20. சரிங்களா, இப்போ நம்ம இது வெரிஃபிகேஷன் போட்டு பார்க்கலாமா. வெரிஃபிகேஷன் என்னது, அந்த கிடைச்சிருக்கிற ஆன்சர் கரெக்டாக தப்பான்றதை நம்ம செக் பண்ணுறது. நீங்கள் வந்து இந்த வெரிஃபிகேஷன் வந்து எல்லா சமுக்குமே போட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் மட்டும் போடலாம். சரிங்களா, நீங்கள் அனுப்புகிற ஹோம்ஒர்க்கில் எல்லா சம்லையுமே நீங்கள் வெரிஃபிகேஷன் போட்டு அனுப்புகிறீங்க, அது போட வேண்டிய அவசியம் கிடையாது, அது உங்களுடைய விருப்பம். சரிங்களா, இப்போ நான் இந்த ஈக்குவேஷன்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். எக்ஸ் ப்ளஸ் 5 இந்த ஈக்குவலுக்கு ரைட் சைடில் இருக்கிற இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். பட் எக்ஸுடைய வேல்யூ என்னது 20. நம்மளுக்கு கிடைத்த எக்ஸனுடைய வேல்யூ 20. அதை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். தட் இஸ் 20 + 5 it gives 25. அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் என்னது 25. ஈக்குவேஷனில் இருக்கிற ரைட் சைடு வேல்யூவும் 25. அப்போ x is equal to 20 is a correct answer. Example 2. Find two consecutive natural numbers whose sum is 75. அதாவது தொடர்ச்சியான ஒரு 3 நேச்சுரல் நம்பர்ஸை ஆட் பண்ணுறாங்க. ரெண்டு நேச்சுரல் நம்பர்ஸை ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது, 75ன்னு கிடைக்குது. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு நம்ம அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போ பாருங்க நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி இருக்கும், 1 2 3 4 etc. it goes on. So natural numbers start with 1 and it goes on 2 3 4. சரிங்களா, ஸோ ஒன்று ஆட் பண்ணால் உங்களுக்கு அடுத்த நேச்சுரல் நம்பர்ஸ் கிடைக்குது. சரிங்களா, இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, செகண்ட் நேச்சுரல் நம்பரை எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஏன் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னா ஏற்கனவே என்ன இருக்குது, 1 இருக்குது. அந்த ஏற்கனவே இருக்கிற நம்பர் கூட நம்ம 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு அடுத்த நேச்சுரல் நம்பர் கிடைக்குது. சரிங்களா, அதை தான் நான் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் எழுதியிருக்கேன். சரிங்களா, இப்போ எக்ஸுன்ற ஒரு டேர்ம் கூட 1 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது எனக்கு அடுத்த டேர்ம் கிடைக்குது. சரிங்களா, இப்போ அதே போல்
x plus 1 இருக்கு இல்லையா, இந்த x plus 1 கூட 1 ஆட் பண்ணா எனக்கு அதுக்கு அடுத்த ஒரு நம்பர் கிடைக்கும், நேச்சுரல் நம்பர் கிடைக்கும். சரிங்களா? இப்போ x plus 1 plus 1 சரிங்களா? x plus 1 plus 1 என்ன வரும்? plus 1 plus 1 ஆட் பண்ணா 2, that is x plus 2. சரிங்களா? அப்போ இது நான் டைரக்டாவே என்ன எழுதலாம்? x plus 2 ன்னு எழுதலாம். அதே போல இதுக்கு அடுத்த நேச்சுரல் நம்பர் என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். x plus 2, அப்போ இந்த 2 கூட என்ன ஆட் பண்ணோம்? 1 ஆட் பண்ணோம். ஆட் பண்ணா வருது x plus 3. ஸோ நம்ம எப்பவுமே எப்படி சம் போடணும்னா, கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சம்முக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிக்கணும். அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிச்சாலே பாதி சம் முடிஞ்ச மாதிரி. சரிங்களா? இப்போ அந்த கன்சிக்யூட்டிவ் நம்பர், ரெண்டு கன்சிக்யூட்டிவ் நம்பர் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை நான் என்ன எடுத்துக்கிறேன்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இன்னொன்று வந்து எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அது கன்சிக்யூட்டிவா இல்லையான்றது எப்படி நம்ம செக் பண்ணலாம்னா, ஒரு வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். இப்போ எக்ஸ்ன்ற இடத்துல நான் 1ன்னு கொடுக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்தா அப்போ அடுத்த நம்பர் என்ன வரும்? 1 + 1 2. சரிங்களா? அப்போ 1 2ன்னா அது 1க்கு அப்புறம் தொடர்ச்சியாக 2 வருது. சரிங்களா? இப்போ அதுவே எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் 2 கொடுக்குறேன். அப்போ இது எக்ஸ் இருக்கிற இடத்துல 2. இங்கே என்ன வரும்? 2 + 1. இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 2 கொடுக்குறோம். 2 + 1 is 3. அப்போ 2ம் 3ம் பக்கத்து நம்பர்ஸ். சரிங்களா? அதே போல் எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் என்ன கொடுக்குறேன்? 4 கொடுக்குறேன். அப்போ இங்கே என்ன கொடுக்கணும்? வேல்யூ 4. 4 + 1 is 5. இப்போ 4ம் 5ம் தொடர்ச்சியான எண்கள். சரிங்களா? So the consecutive natural numbers, two consecutive natural numbersக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். எக்ஸ்ன்னு ஒன்று எடுத்துக்கிறேன், இன்னொன்று வந்து எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எடுத்துக்கிறேன். Let the two consecutive numbers are, the two consecutive numbers are x and x plus 1. இது எப்படி வரும்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. சரிங்களா? x and x plus 1ன்னு நான் டூ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸை எழுதிக்கிட்டேன். இப்போ கொடுக்கப்பட்டது என்னது? கொடுக்கப்பட்ட கண்டிஷன் என்னது? find two consecutive numbers whose sum. சம்னா என்ன? அடிஷன். சரிங்களா? சம்னா என்ன? அடிஷன். அந்த ரெண்டு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன வருதான்? is 75. isனா என்னது? ஈக்குவல். சரிங்களா? இப்போ அதை நான் எழுதிக்கிறேன். the consecutive numbers are x and x plus 1. ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வருதான்? எனக்கு ஆன்சர் 75 கிடைக்கும். அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்னன்றதை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ x plus into plus plus only, plus x plus into plus 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 1. சரிங்களா? இது அடிஷன்றதால நம்ம இதை பிராக்கெட் போட வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படியே கூட நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? நான் ரெண்டு நம்பரை வேறுபடுத்துறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்? பிராக்கெட் போட்டுருக்கேன். ஓகே, இப்போ இது ரெண்டுமே பாருங்க, எக்ஸ் எக்ஸ் இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸா ஈக்குவல் டு 75. ரெண்டு டேர்ம்ஸும் லைக் டேர்ம்ஸா. இதனுடைய நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் என்னது? 1. இதனுடைய நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் 1. தட் இஸ் 1 + 1 is 2. ஸோ அப்போ என்னவா மாறிடும்? இது ரெண்டுத்துமே சேர்ந்து 2xன்னு மாறிடும். சரிங்களா? ப்ளஸ் 1 is equal to 75. ஓகேங்களா? இப்போ by using transpose method, 2x is equal to இந்த ப்ளஸ் 1 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா என்னவா மாறிடும்? -1ஆக மாறிடும். தட் இஸ் 75 minus 1. சரிங்களா? அடுத்தது டூ எக்ஸ் அப்படியே எழுதிங்க. 75 minus 1 is 74 equal to 74.
இப்போ இந்த 2 x1 ஆப்ரேஷனில் இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த 2 வந்து இந்த சைடு போகிறப்ப என்னவா மாறிடும், டிவைடாக மாறிடும். தட் இஸ் x is equal to 74/2. 1 2s are 2, 3 2s are 6, ரிமைண்டர் 1. அப்போ 14 மாறிடும். 7 2s are 14. சரிங்களா? அப்போ x னுடைய வேல்யூ என்னது, 37. The value of x is 37. சரிங்களா? இப்போ 1 நம்பர் நமக்கு தெரிஞ்சிச்சு. therefore the numbers are என்ன சொல்லலாம், 37. இன்னொரு நம்பர் என்னது, 37 plus 1. அப்போ x plus 1 is equal to என்னது, 37 plus 1, that is 38. Therefore the two numbers are the two numbers are 37 and 38. Therefore the two numbers are 37 and 38. Example 3, a person has rupees 960. ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட 960 rupees இருக்குது. அந்த 960 rupeesம் எதனால அமைஞ்சதுன்னா, அடிஷன் ஆஃப் 1 rupees note and 5 rupees note and 10 rupees note. சரிங்களா? அந்த 960 rupees எத்தனை நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்குன்னு தெரியாது, எத்தனை நம்பர் ஆஃப் 1 rupee நோட் இருக்குன்னு தெரியாது, நம்பர் ஆஃப் 5 rupees நோட்டு எத்தனை இருக்குன்னு தெரியாது, நம்பர் ஆஃப் 10 rupees நோட்டு எத்தனை இருக்குன்னு தெரியாது. ஆனால் இதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு 960 rupees இருக்கு. சரிங்களா? The number of notes in each denomination is equal. ஒவ்வொரு டினாமினேஷன் இருக்கு இல்லையா, டினாமினேஷன் என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் a person has rupees 960. ஒருத்தர்கிட்ட 960 rupees இருக்குது. அந்த 960 rupeesம் எதனுடைய அடிஷன்னா, rupees 1 rupee நோட்டு, 5 rupee நோட்டு, 10 rupees நோட், அந்த மூணுத்தினுடைய அடிஷனில் தான் அது இருக்குது. அந்த டினாமினேஷனை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 960 கிடைக்குது. ஆனால் நம்பர் ஆஃப் 1 rupees நோட்டுன்னு எத்தனை தெரியாது, 5 rupees நோட்டு, 10 rupees நோட்டு எத்தனைன்னு தெரியாது. சரிங்களா? பட் ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குதா, 960 rupees கிடைக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள், the denomination of rupees 1, rupees 5 and rupees 10 notes. சரிங்களா? அதான் நாங்கள் எழுதியிருக்கேன், rupees 1, rupees 5 and rupees 10. சரிங்களா? இப்போ பாருங்க, the number of notes in each denomination. இங்கே நம்ம என்ன ஃபில் பண்ணோம்னா, நம்பர் ஆஃப் நோட்ஸ். இப்போ நம்ம ஒரு பேங்க்குக்கு போகிறோன்னா நம்மளை டினாமினேஷன் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இப்போ 500 rupees நீங்கள் அந்த பேங்க்கிட்ட டெபாசிட் பண்ணுறீங்க. அப்போ அந்த டினாமினேஷனில் 500க்கு பக்கத்தில் என்ன போடுவோம், 1ன்னு போடலாம். இப்போ ஒரே ஒரு 500 rupees நோட்டு என்கிட்ட இருக்குன்னா 500 into 1ன்னு போடலாம். இல்லை என்கிட்ட வந்து 5 100 ரூபா இருக்குதுன்னா 100 இருக்கிற இடத்துல என்ன போடணும், 100 into 5ன்னு போடுவோம், ஈக்குவல் டு 500 அப்படின்னு போடுவோம். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டினாமினேஷனில் இருக்கிற இந்த ருபீஸ் நோட்டு பக்கத்தில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இது இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்கிறேன், நான் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? அப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண 1 into எக்ஸ்னா அது 1x, 5 into எக்ஸ்னா அது 5x, 10 into எக்ஸ்னா அது 10x. சரிங்களா? புரியுதுங்களா இல்லையா? இப்போ இதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குதா, 960 rupees கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒவ்வொருத்துடைய டினாமினேஷன் இருக்கிற ஒருவனுடைய நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்ன அப்படின்றத நம்மளுக்கு கேட்குறாங்க. சரிங்களா? அதுதான் பாருங்க, the number of notes in each denomination is equal. ஈக்குவல் தானே, அதனால நான் மூணுத்துலையுமே என்ன போடுகிறேன், எக்ஸ்ன்னு போடுகிறேன். சரிங்களா? சரிங்களா? தென் what is the number of notes in each denomination? அப்ப ஒவ்வொரு டினாமினேஷன்லயும் இருக்கிற நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும்.
இப்போ நம்ம ஒரு எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா மூணுத்துலேயுமே டினாமினேஷன் நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஈக்குவல் தானே, அதனால எக்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? இப்போ இந்த பாருங்க, இதை மூணுத்தையும் ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு 960 rupees கிடைக்குது. சரிங்களா? சொல்யூஷன் நான் ஆல்ரெடி சொன்னேன், the number of nodes in each denomination is x ன்னு எடுத்துக்கலாம். the number of nodes in each denomination the number of nodes in each denomination is x. சரிங்களா? அப்படின்னு எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு என்னென்ன டினாமினேஷன் இருக்கு? 1x. நம்ம ஜஸ்ட் அப்படியே எழுதிக்கலாம் போதும். 1x plus 5x plus 10x is equal to, இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா கிடைக்குது நம்மளுக்கு 960 rupees கிடைக்குது. சரிங்களா? அப்ப x னுடைய வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஏன் இதை நான் x ன்னு போட்டிருக்கேன்? மூணுத்துல இருக்கிற நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஈக்குவல், அதனால எல்லாத்துக்குமே நான் ஒரே வேரியபிள் யூஸ் பண்றேன். டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா வேற வேற வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணணும். இங்க சேமா இருக்கிறதால, நம்பர் ஆஃப் நோட்ஸ் சேமா இருக்கிறதால ஒரே ஒரு வேரியபிள் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதுல எல்லாமே லைக் டேர்ம்ஸா, பிகாஸ் the variables are equal and its power is also equal. சரிங்களா? அப்ப அதனால இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். this 1 plus 5 plus 10. Take the common variable x is equal to 960. 1 plus 5 6, 6 plus 10 16. So 16x is equal to 960. சரிங்களா? இப்போ நமக்கு தேவையானது x தேவை. அப்ப இந்த 16 நான் ரைட் சைடுல கொண்டு போயிடுறேன். இப்போ x is equal to 960 by 16. சரிங்களா? இப்போ நம்ம இத 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? 8 2s are 16, 4 2s are 8, remainder 1, 8 2s are 16. இந்த 0 ஆட் போடுறோம். சரிங்களா? கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்து இது திரும்ப 2 டேபிள்ல பண்ணலாமா? 4 2s are 8, 2 2s are 4, 4 2s are 8, இந்த 0 எடுப்போம். சரிங்களா? அடுத்தது திரும்ப 2 டேபிள்ல பண்ணலாமா? அது ரெண்டுத்தையும் 2 2s are 4, 1 2s are 2, 2 2s are 4, 0. சரிங்களா? again 2 டேபிள்ல 1 2s are 2, 6 2s are 12 is 0. சரிங்களா? so x is equal to 60 is the answer. சரிங்களா? அப்ப the number of nodes in each denomination, the number of nodes in each denomination is 60. The number of nodes in each denomination is 60. அப்ப 1 rupee நோட் எத்தனை தான் இருக்குது? 60 நோட்ஸ் இருக்குது. 5 rupees நோட்ஸ் எத்தனை தான் இருக்கு? 60 இருக்கு. 10 rupees நோட்டும் 60 தான் இருக்கு. சரிங்களா? Therefore the number of nodes in each denomination is 60. சரிங்களா? the number of nodes in each denomination is 60. Example 4, a bus starts with full strength of 60 students. ஒரு பஸ்ல 60 பிள்ளைகள் இருக்காங்க. அந்த 60 பிள்ளைகளும்
ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங்கில் இறங்கிடுறாங்க சரிங்களா. ஆனால் எத்தனை பேர் இறங்குறாங்கன்னு தெரியாது சரிங்களா. அதுக்கு அடுத்தது at second bus stop twice the number of students get down from the bus. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல இறங்குறாங்க இல்லையா, அந்த இறங்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 மடங்கு அதுக்கு அடுத்த ஸ்டாப்ல இறங்குறாங்க, ரெண்டாவது ஸ்டாப்ல இறங்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இறங்குறாங்கன்னா அப்போ ரெண்டாவது ஸ்டாப்ல 10 into 2 20 ஸ்டூடெண்ட்ஸ் இறங்குறாங்க சரிங்களா. அடுத்தது பாருங்க 6 students get down at third stop. 2 ஸ்டாப் முடிஞ்சது, தேர்ட் ஸ்டாப் வருது. தேர்ட் ஸ்டாப்ல 6 பிள்ளைகள் இறங்கிடுறாங்க சரிங்களா. மீதி 3 பேர் அந்த பஸ்க்குள்ளே இருக்கிறாங்க, மீதி 3 பேர் அந்த பஸ்க்குள்ள இருக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இறங்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. திரும்ப நான் இதை சொல்கிறேன். ஒரு ஸ்டாப், ஒரு பஸ்ஸில் 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த 60 ஸ்டூடெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் சில ஸ்டூடெண்ட்ஸ் இறங்கிறாங்க. செகண்ட் ஸ்டாப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இறங்குறாங்களோ அதனுடைய டபுள் மடங்கு செகண்ட் ஸ்டாப்பில் இறங்கிடுறாங்க. தேர்டு ஸ்டாப்பில் 6 ஸ்டூடெண்ட்ஸ் இறங்கிடுறாங்க. அப்போ அந்த பஸ்ஸுக்குள்ளே மீதி 3 பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இறங்கிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who got down in the first stop அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்குறாங்க சரிங்களா. நான் வந்து என்ன பண்ணுறேன், let the number of students who got in the first stop be xன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who got down in first stop Bx சரிங்களா. number of students who got down in the first stop Bx ன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இறங்குறாங்கன்னு தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ செகண்ட் ஸ்டாப்ல என்ன எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இறங்கியிருப்பாங்க, இந்த எக்ஸ்னுடைய 2 மடங்கு. 2 மடங்குனா என்னது, 2 into x. அப்போ number of students who's got down in the second stop is 2x. ஏன் 2x 2 மடங்கு, twice x நானது 2x சரிங்களா. தேர்ட் ஸ்டாப்னா எத்தனை பேர் இறங்கியிருக்கிறாங்க, 6 பேர் இறங்கியிருக்கிறாங்க. மீதி பஸ்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்கிறாங்க சரிங்களா. அப்போ அதில் நம்ம எப்படி எழுதலாம், ஸோ கிவன் தட் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் இறங்கின ஸ்டூடெண்ட்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதையும் செகண்ட் ஸ்டாப்பில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, 2x ப்ளஸ் தேர்டு ஸ்டாப்பில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இறங்கியிருக்காங்க, 6 ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் மீதி எத்தனை பேர் பஸ்க்குள்ளே இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க, 3. ஸோ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 60 ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க சரிங்களா. அப்போ இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, எக்ஸ் தான். ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் இறங்கியிருக்கிறாங்க சரிங்களா. இப்போ பாருங்க, இந்த எக்ஸும் 2xம் லைக் டேர்ம்ஸா, அட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் இங்கே எதுவுமே இல்லைன்னா இருக்கட்டும், என்ன இருக்கிறதா அர்த்தம், எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம் சரிங்களா. இப்போ 1 + 2 இஸ் என்னது 3. இப்போ 3x மாறிடுமா இது, ப்ளஸ் இந்த 6ம் 3 லைக் டேர்ம்ஸா, 6 + 3 இஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 60 சரிங்களா. ஸோ அடுத்தது 3x இஸ் ஈக்குவல் டு இந்த +9 வந்து இந்த சைடு வரும்போது என்ன மாறிடும், -9 மாறிடும். அப்போ 60 - 9 சரிங்களா. 3x இஸ் ஈக்குவல் டு 60 - 9 அது 51 சரிங்களா. அடுத்தது x, இந்த 3x என்னவா இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அப்போ இந்த 3 வந்து இந்த சைடு போகிறப்ப என்னவா மாறிடும்,
டிவைட்ல மாறிடும் 51/3 சரிங்களா இப்போ 3யும் 51ம் நம்ம கேன்சல் பண்ணலாமா எப்படி by using a test out divisibility of 3 என்னது the sum of the digits வந்து என்னவா இருக்கணும் multiples of 3 ஆ இருக்கணும் so 5 plus 1 is 6 வந்து multiples of 3 ஆ அப்போ இது கண்டிப்பா 51 வந்து 3 டேபிள்ல கேன்சல் ஆகும் சரிங்களா பாருங்க 1 3s are 3 1 3s are 3 remainder 2 21 7 3s are 21 so x is equal to 17 அப்ப number of students therefore number of students whose got down in first bus stop is 17 அப்ப first bus stopல எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் இறங்கி இருக்காங்க 17 members just ஒரு வெரிஃபிகேஷன் போறோம் பாருங்க நம்ம கடைசிக்குற ஆன்சர் கரெக்ட்டானு செக் பண்ணலாம் ஒரு வெரிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல எத்தனை பேர் இறங்கி இருக்காங்க 17 பேர் இறங்கி இருக்காங்க செகண்ட் ஸ்டாப்ல அப்ப எத்தனை பேர் இறங்கி இருப்பாங்க 17 into 2 17 into 2 னது 34 plus third ஸ்டாப்ல எத்தனை பேர் இறங்கி இருக்காங்க 6 ஆல்ரெடி பஸ்க்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க 3 அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க 34 plus 6 40 40 plus 17 57 57 plus 3 60 so we got total number of students 60 சரிங்களா அப்ப 17 is a correct answer சரிங்களா so students நம்ம இன்னைக்கு solving simple linear equations பத்தி பார்த்தோம் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் next week நம்ம இந்த சாப்டர்ல நடந்த ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்கலாம் சரிங்களா so thank you have a nice day